ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு காக்டெயில் ஆம்லெட் தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் நார்மலாக வெங்காயம் பச்சை மிளகா போட்டு ஆம்லெட் சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் மிக்சிங் வெஜிடபிள் ப்ளஸ் மஷ்ரூம் ஆட் பண்ணி நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நண்பர்களாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம போடுற லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ஆம்லெட் நான் 2 எக்கு தான் யூஸ் பண்ணுறேன். 2 எக்கு போட்டு ஒரு ஆம்லெட் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் 2 எக்கு உடைச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆம்லேட்டுக்கு. ஸோ அது நம்ம எவ்வளோ அதை திருப்புற அளவுக்கு போடணும். நிறைய போட்டிங்கனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடஞ்சிரும், திருப்ப முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வெங்காயம் எடுத்து போட்டிருக்கேன் 2 முட்டைக்கு. ப்ளஸ் அது போக வந்து பார்த்திங்கன்னா பாதி தக்காளி, பாதி கொஞ்சமாக கேப்சிகம், குடமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் வரும். அதுக்காக தான் இது எல்லாமே ஆட் பண்ணுறது. ஒரு கருவேப்பிலை எடுத்து நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன மிளகா எடுத்து அதையும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, கொஞ்சம் முட்டைக்கோஸ், இது 2யுமே நான் கட் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதேமாதிரி நீங்கள் கட் பண்ணி போடுங்க. நீங்கள் வந்துட்டு என்னென்னா முட்டையை வந்துட்டு ஒரே மாதிரி சாப்பிட வேணான்றக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி சாப்பிட்றது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா முட்டையோட ஸ்மெல்லு தெரியக்கூடாதுன்றக்காக வந்துட்டு நான் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இந்த 2 முட்டைக்கு தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் பெப்பர், பிளாக் பெப்பரு, நம்ம ஒயிட் பெப்பர் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஆம்லெட்டுக்கு பிளாக் பெப்பர் தான் போடுறது. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா இன்னொன்று இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் ஆயில் ஊற்றி ஆம்லெட் போடுவோம். இந்த டைம் வந்துட்டு நம்ம இதை வந்து பட்டரில் வந்துட்டு குக் பண்ண போகிறோம். வெண்ணெய் ஒரு சின்ன பீஸ் எடுத்து போட்டு நம்ம அதில் தான் வந்துட்டு இதில் வந்து ஆம்லெட் போட போகிறோம். பட்ரு போட்டாச்சு, கல் காஞ்சிடுச்சு. ஸோ வந்துட்டு பட்ரு நல்லா மெல்ட் ஆகட்டும். எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் ஐஸாக இருக்கிறதுனால அது அப்படி இருக்குது. ஸோ இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா, இப்போ மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சிங் பவுலில் எடுத்து நம்ம வந்துட்டு ஃபுல்லாக இதை கல்லில் ஊற்றிடலாம். இது நான்ஸ்டிக்குங்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு அந்த பட்டரோட லேயர் இருக்கிறதுனால இது வந்துட்டு நல்லா ஒட்டுறதில்லை. ஆனால் பட் உங்களுக்கு ஆம்லெட் சூப்பராக வரும், பயப்பட வேண்டாம். செம்ம டேஸ்ட்டுங்க. இது காக்டெயில் ஆம்லெட் மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் பண்ணி போட்டு நம்ம பண்ணும்போது வித்தியாசமான டேஸ்ட் இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஷ்ரூமை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு மஷ்ரூம் எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து நான் மேலே கார்னிஷ் வச்சுருக்கேன். ஸோ மஷ்ரூமோட அந்த எக்கு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது ஒன் சைடு ஃபுல்லு குக் ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு இன்னொரு சைடு நம்ம திருப்பணும். ஸோ அதான் நான் ட்ரை பண்ண போகிறப்போ. ஸோ இந்த உட்டன் ஸ்பூனுங்கிறனால நம்ம கொஞ்சம் இந்த ஃப்ளெக்சிபிள் வரல. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலலாம் சில்வர் கரண்டி, தோசை கரண்டி வச்சுருப்போம் இல்லைங்களா? ஸோ அதை வச்சு தான் நான் திருப்புறேன். ஃபஸ்ட்டு உட்டன் ஸ்பூனில் தான் ட்ரை பண்ணேன். பட் அது வந்துட்டு உடையிற மாதிரி வந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணி நான் திருப்பினேன். அவ்வளோதான், திருப்பி போட்டாச்சு. ஸோ ஆம்லேட் உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு உங்களுக்கு குக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க, கலர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பக்கம் திருப்பி போட்டாச்சு. மேலே வச்ச மஷ்ரூமும் வந்துட்டு நல்லா குக் ஆயிரும். குக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, அதாவது சாம்பார் சாதம், தயிர் சாதம் ப்ளஸ் ரசம், இதோட காம்பினேஷனுக்கு இந்த ஆம்லேட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு சொல்லுங்கள். ஆம்லேட் ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு நம்ம மஷ்ரூம் ஆம்லேட் போட்டிருக்கோம். ஸோ வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறத உங்களோட ஃபேவரட் ஃபுட்டை வந்துட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியோடு வந்து நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.